ஸ்டேட்டஸ் இன்றைக்கி நம்மளோட டென்னம் சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜியில் க்ரூட் ஆயிலில் வந்து பார்த்தோம்னா 2:32 ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5300 புட் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 202 ப்ரைஸில் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். எப்போனா வந்து பார்த்தீங்கன்னா 2:34 பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த பை என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 3:16 வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு சைடே மாதிரியே போச்சு. ஒரு 2 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும்போது என்ன பண்ணுவோம், சேஃபாக வந்து கட் பண்ண சொல்லியிருக்கேன். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு 6 பாயிண்ட் வரைக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி வில் ஜோன் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு பை என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல வந்தது. பட் ஆனால் அந்த பை என்ட்ரிக்கான லெவலை வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டச் பண்ணலை, கீழே இருந்தான். ஸோ அந்த லெவல் டச் பண்ணால் பையண்டி ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5300 சியில் வந்துட்டு 190 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ப்ரைஸாக கொடுத்துருந்தேன். இந்த என்ட்ரி நமக்கு அதுக்கப்புறம் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 6:37 போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த அந்த செல் என்ட்ரியே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனே வந்து 202லேருந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 241 260 வரைக்கும் போயிருக்கான். அப்போது நமக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம அதை சேஃபாக வந்து கட் பண்ணிட்டு 4 பாயிண்டில் வெளில வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு என்ட்ரியும் அர்ஜென்ட்டாக இல்லாமல் கரெக்டாக வெயிட் பண்ணி ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:24 5200 சி வந்து பார்த்தீங்கன்னா பைக் கொடுத்துருந்தேன். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:23 நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த என்ட்ரி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 185 பை என்ட்ரி 10 பாயிண்ட் டார்கெட்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி தான் க்ரூட் ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரிங்கிறது போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வரும்போது மணி வந்து ஒரு 9:54 ஆகிடுச்சு. ஸோ சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பாயிண்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-10க்கு நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 185 பை பண்ணது 195 வரைக்கும் போயிருக்கோம். ஒரு 1000 ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த ப்ரீமியம் குரூப்பில் கொடுக்குறது எல்லாமே நான் அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ணுறது தான். நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸாக ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம். வேணுங்கிறத தாராளமாக நம்பர் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்ட்ராட்டஜி பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஓகே டேடஸ், தேங்க்யூ.